போன முறை 180. அன்பு தமிழஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நான் கன நாளைக்கு பிறகு வீடியோ போடுறேன். என்ன சொன்னால் ஒரு சோகமான விஷயம் நடந்தது, அதால் வீடியோக்கள் போட முடியாமல் இருந்தது. அதனால் கன நாளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு வீடியோ. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோயிலில் வந்து நிற்கிறோம். இங்கே ஏன் இன்றைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் என்ன விசேஷம்னு சொன்னால் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இது ஒரு விசேஷமான திருவிழா. அது போன வருஷம் இந்த திருவிழா இந்தியாவில இருந்து எல்லாம் பார்த்து கொண்டாடினவர். அந்த திருவிழா வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் கடைகளை, எவ்வளோ கடைகள், வார வழியிலேயே கடைகள். சும்மா ஒரு 200 மீட்டர் முன்னுக்கே கடைகள் எல்லாம் தொடங்கிட்டு சைக்கிள் பார்க்கிங் எல்லாம் இருக்கு. முன்னுக்கே நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படின்னா தான் அந்த கடையில எடுக்கலாம்ன்றதுக்காக முன்னுக்கே பார்க்கிங் பண்ணிட்டு வரேன். பாருங்க கடையில, இந்த கடைகளாலே நல்லூர் மாநகராட்சிக்கு அதிக வருமானம். சொல்ல போனா இலங்கையிலே அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மாநகர சபைன்னா நல்லூர் என்ன சொல்றது. காரணம் என்னன்னு சொன்னா இந்த கடைகள், நல்லூர் திருவிழா மூட்டமே இந்த கடைகளால வர வாடகை வருமானம் அவைக்கு கூடவா. இவ்வளோ மக்கள் போய்கொண்டிருக்க தேர் இல்லை, ஆனால் அவ்வளோ வசனம் அந்த திருவிழா பார்க்கறதுக்காக. வாங்க நாங்களும் முள்ளு போய் பார்ப்போம். இன்னைக்கு என்ன திருவிழான்னு சொன்னா, போன வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராஜாதி ராஜா மாத்தாண்ட அப்படி அந்த முருகனுக்கு வேற மாதிரி பேர் சொல்லி அழகன் புலகன் சொல்லி அந்த பெரிய ஒரு கட்டியம் ஒன்று ஃபேமஸாக போனது போன முறை. அது இந்தியாவிலேருந்து எல்லாம் எடுத்த ஒவ்வொரு அவர் அந்த கட்டியம் சொன்னவர் ஒரு படத்தில் பாட்டு வேற பாடியிருக்கார். அதே மாதிரி இன்றைக்கும் அதே திருவிழா தான், அதே நாள் அதே கட்டியம். கடும் விசேஷமாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். என்னென்ன போன முறை நாம் வந்து பார்க்க முடியாமல் போச்சு, இந்த முறை பார்க்கலாம். சனத்தை பாருங்க, எவ்வளோ சனம் உண்டு. தேர் இல்லை, ஆனால் இன்றைக்கு இந்த கட்டியத்தை பார்க்கணும். இன்றைக்கு வேட்ட திருவிழா, கட்டியம் ஒரு வேட்டை திருவிழா. நாளைக்கு சப்பரம், நாளைக்கு தான் தேர். வேட்டை திருவிழாக்கான பாருங்க பக்தர்களை. இன்றைக்கு எப்படின்னு சொன்னா தேருக்கு இதுக்க வரையலாம். வெளியெல்லாம் இந்த கையை கூட்டிட்டு இந்த இடத்துல சுரண்டி அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு இந்த இடத்துல நிச்சயமான சத்தியப்பம் அப்படியே நல்ல ஒரு அழகான ஒரு வாயில் அமைச்சு அங்க ஏதோ ப்ரோக்ராம் இசை நிகழ்ச்சி கிடையாது. ஒரு அரண்மனைக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பச்சை கம்பளம் எல்லாம் இருந்துச்சு. இசை நிகழ்ச்சி ஒன்று அங்க அரங்கேறி கொண்டிருக்குது. சுத்த தமிழ சொல்ற அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்குது. இந்த கடையில போனா ஃப்ரீயா சாப்பாடு வாங்கலாம். இது மேக்கப் கடை, சோப் தருவாங்க. எப்படியும் ஃப்ரீயா சோப் தருவாங்க. இது ஃப்ரீயா ஒரு கிரீம் தருவாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி போல. போன முறை வந்து நிறைய ஃப்ரீயா வந்துட்டு போனா பாருங்க. இதாலையும் போகலாம், இதால போய் அதால வரலாம் பார்ப்போம். ஐஸ்கிரீம் அட்டைகள்லாம் நிறைய. உண்மையா சொன்னோம்னா இங்க காசு இல்லாம வந்தா கூட பரவாயில்ல. என்ன சொன்னா ஃப்ரீயா தருவாங்க நிறைய சாமான். யூஸ் பண்ணி பார்க்க சொல்லி, தங்களோட ப்ராடக்ட்களை யூஸ் பண்ணி பார்க்க சொல்லி ஃப்ரீயா தருவாங்க. மக்களை பாருங்க. இங்க அடுத்ததா தீப்பெட்டியல், எவ்வளோ கடைகள் பாருங்க. ஷோரூம், பைக்கள் எல்லாம் இருக்கு. விசாரிக்கலாம், ஆனால் கோயிலை போய் கும்பிட்டுட்டு வந்து பிறகு விசாரிப்போம். நான் நோம்பலாக காட்டிட்டு போவேன் பாருங்க, பிறகு வந்து விசாரிக்கிறேன். சரவணா டெக்ஸ் சாரியில் பாருங்க, நல்ல வடிவாக இருக்கு. வந்து பார்த்து வாங்க.
வேற வடிவா இருக்கு. இங்கே ஏதோ நிகழ்ச்சி நடந்துருக்கு. தெய்வீக திருக்கூட்டம். நல்ல கிளைமேட்டா கிடைக்குது. வெயிலும் இல்லை, பின்னர் கைதானே குளிருது. மழை வரப்போது, ஆனால் மழை வர மாட்டுது என்று நினைச்சு கொண்டு இருக்கிற நேரம் பார்த்து லைட்டா தூருது மழை. பார்ப்போம், முருகன் தான் வேட்டைக்கு போறதால மழையை வரப்படாம தடுத்து வச்சிருக்கிறாரோ இல்லை அவரை மிஞ்சி மழை வருதோன்றதை பார்ப்போம். லைட்டா தூருது. சன கூட்டத்தை பாருங்க. சாமி உள்ளுக்கு வந்தோன்றிருக்கு, ஆனால் தெரியல. கேமராண்டா தான் தெரியும். புள்ளீதி வந்தோன்றிருக்கு இருக்கின்றா. வெளி அப்படியே வந்து வெளிவீதி பார்ப்போம். நான் வெளிவீதி வரைக்கும் பார்ப்போம். இந்த மணலுக்குள்ள அழகான மணல் ஓவியங்கள், மணல் சிற்பங்களை எல்லாம் பார்க்கலாம். 2 சின்ன கலதில் ஏதோ கிடங்கேணி கொண்டிருக்கலாம். நாங்கள் முன்பக்கம் வந்துட்டோம். முன்பக்கத்தில் அம்மா நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ சனம் இருக்குன்னு சொல்லி. பின் வீதியை பார்த்துட்டு இன்னும் மக்கள் வரையிலன்னு யோசிச்சோன்னா முன் வீதியில் தான் பெரும் கூட்டமே இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். வெள்ளைக்காரர்கள் உண்மையாக இது பணக்கார கோயிலாண்டோடைய நிறைய வெள்ளைக்காரர் எல்லாம் வருகணும். வெள்ளைக்காரு மக்கள் கூட்டத்தில் உள்ள மக்கள் இன மத பேதமின்றி முஸ்லீமை பாருங்க, இன மத பேதமின்றி எல்லாருமே வந்து நின்று கும்பிடினாங்க முருகன். இது ஒரு சிறப்பு. முருகனுக்கு இல்லை, எங்களை யாழ்ப்பாணத்துக்கே சிறப்பு இது. மக்கள் கூட்டத்தை பாருங்க. பிக்கு எல்லாம் வந்து நிற்கிறோம் போல இருக்கு. வானத்தை பாருங்க, மழை வரவோ விடவோ வார மழைய தடுத்து வச்சுன்னு இருக்க முருகன் தான் சொல்லுவோம். முருகன் வெளி வந்தோன்று இருக்கா வெளியில. எல்லாத்தையும் ஆர்வத்தையும் பாருங்க. மக்கள் இந்த தவிர்ப்பை பாருங்க. முருகனை காண்பதற்கு மக்களுக்கு தன்னை முருகனை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. ஜோஹரா ஜோஹரா முருகன் அந்த பரி வாகனத்தில் ஏறுறார், குதிரையில் ஏறுறார். அதனாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், பேசினாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் யூடியூபர்ஸ். பாருங்க, இவ்வளோ வேலோட வந்து நிற்கிறோம். ஒரு கண்கொள்ளா காட்சி. உண்மையாவே நான் இந்த முறை தான் முதல் தடவை பார்க்குறேன். என்ன சொல்ல போனா எனக்கு ஒன்றும் தெரியல. இனி வீட்டை போய் ஃபோன்லாம் நானும் பார்க்க போறேன். அவ்வளோ வருஷம் கூட்டம். கடல்
மக்கள் கடை. ஞானவாள் ஏந்தும் பல்லல் படை வாராமே சத்தியம் சொல்ல போறேன். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜநாகார்ச்சித ராஜாலங்கார குமார ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் நல்லூர் பதிகாவலன் நல்லூர் அடியார் காதலன் அரண் அண்ட சராசர பிரபஞ்சோத்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரா. இந்த ஒரு காட்சியை காணத்தான் இவ்வளோ மக்கள் அல்லை மோதி அடிபட்டு கொண்டிருக்கு. மக்களை பாருங்க இவ்வளவு கூட்டம், கண்கொள்ளா காட்சி. என்ன மாதிரி மெல்ல மெல்ல ஊந்து கொண்டு போகுது, அவ்வளோ ஸ்லோவா தூக்கணும். சாமி தூக்குறாங்கள பாருங்க, எவ்வளவு நெட்டுக்கமானது. எப்படி ஒரு கோலாட்டம் நடக்குது பாருங்க. தம்பி விளத்தி நின்றுங்க.
இங்க வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ண எல்லாத்தையும் எடுத்து காட்ட முயற்சிக்கிறேன். நான் எவ்வளவு மக்கள் என்று கட்டுக்கிடங்காத மக்கள் கூட்டம் அலைமோது கண்ணிலும் ஒரு ஏக்கம் தெரியாதா தெரியாத யாருக்கும் எட்டுதில்லை. அதால பார்க்க முடியுதில்லை கூடுதலான நாங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. அதால தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்க எல்லாரும் பார்க்க முடியாதவில்லை. இவ்வளோ மக்கள் கூட்டத்துக்கு நம்மளும் ஒரு ஆளா தெரியும். எவ்வளோ தூரத்துல வாரா பாருங்க, படியேறி வாரா. இருட்டி கொண்டு வரபடியா கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறது. வந்து முருகனை காண தவம் இருக்கணும். சுவாமி பின் வீதியில வந்தோன்று இருட்டிட்டுது. நீ வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டம். அதால கடைகளுக்கு லைட்டுகள் போட்டிருப்பாங்க. ஸோ கடையில் எடுக்கலாம். நீ கடையில கொஞ்ச நேரம் போய் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போ. நேரத்தை போனா தான் எடிட் பண்ணி போடலாம். சார் 1000 ரூபாய் சாரி கூவி கூவி விற்கணும். இதையும் பார்க்க வாய் வரும் பாருங்க. என்ன விலை ஒரு பாய்
150 ഉണ്ട്. நான் தானே ஃப்ரீயா கொடுப்பினேன் வந்து ஒன்று வேண்டி சாப்பிடணும். அக்கா ஃப்ரீயா? ஓகே நன்றி. பசிக்கு இங்கே வந்தா அப்படியும் சாப்பிட்டு போகலாம். எல்லா இடத்துக்கும் மட்டும் ஃப்ரீயா கொடுப்பான். பிஸ்கெட், மஞ்சி பிஸ்கெட். வணக்கம் ஐயா. இல்லைங்க என்ன எல்லாம் இயற்கை சம்பந்தமானது, விவசாய சம்பந்தமானது? இதெல்லாம் தேசிய சாமானா, தேசிய பாண்டு. இது வேடிக்கை தேவை, அந்த வீட்டுக்கு தேவை சாமான் தான். நான் பிளாஸ்டிக் சாமான் கொண்டு வர மாட்டேன். சரியா? இதுதான் ஆசை. பிரம்பு, பாய், திரட்டு கரண்டி, ஒரு எல்லாம் சிலோன் சாமான். ஒவ்வொரு வருஷமும் போடுறேன். வருஷம் 18 வருதா, இது 19. இந்த முறை தான் அந்த அங்கதான் பிளேஸ். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசம் வந்தது. இது ஹை ரேட். சாமான்கள் வேண்டக்கூடிய விலையில இருக்கு. மலிவா கொடுக்கல. இந்த முறை பிளேஸ் 5 லட்சம். போன முறை 180. இடம் வார இது என்ன விட எப்படி கொஞ்சம் கூடதான் போட வேணும். விலை கூடதானே, அந்த எல்லாம் செலவு கூட, எல்லாம் விலை. இது என்ன கேட்கிறேன், அதுதான் கண்டி ஸ்டோர். வருஷம் கண்டி வெலிகம ஸ்டோர். நல்லா இருக்கு, நல்ல செய்யணும், நல்ல கூட்டாரு இருக்கு, நல்ல தெரிஞ்சாக்களோட. கண்டி மாமா சொல்லி சாமான் தேடி வர்றது. கடையாளுக்கு பார்சல் கொடுக்குறதா இல்ல என்ன மாதிரி நீங்க அங்க ஷாப் இருக்கு. சென்டர் மார்க்கெட் கண்டி வெலிகம ஸ்டோர் நம்பர் 14. ஊரு கால மாத்திர வெலிகம இங்கதான் நிப்பு. இது வாரம் ஆசை வாரது. ஆகல் நல்ல நோ ப்ராப்ளம். ஐயமல்லி மாறி சந்தோஷம். இந்த காலம் இந்த முட்டாள் அது நல்ல திறமான இந்த மூலிகைக்காகத்தான் இப்ப நல்ல தெரியும். இப்ப ரைட் இல்ல இதெல்லாம் பித்தால போயிடுங்க. இந்த முறை சரியான பிளேஸ், விலை கூட. இல்ல இது தென்னை மரம். இது 20,000 வித்து 7க்கு போடலும். நல்ல திறமான. இது பிலாக்கா மரம். இது எல்லாம் ரபன் இருக்குதாரு. இது அடிச்சது சிங்கள பெருநாளுக்கு அடிக்கிறது. இதெல்லாம் நல்ல சாமான். இல்ல வீடு தேவை சாமான் தான். சந்தோஷங்க. போன முறை 1 லட்சம் நில வாடகை, இந்த முறை 5 லட்சம். அந்த கடைக்கு விழா இடத்துக்கும் வாடகை 5 லட்சம். நான் சொன்ன மாதிரி யாழ்ப்பாண மாநகர சபை இந்த வருமானத்தை பாருங்க. ஒரு கடை 5 லட்சம் மட்டும் யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடியை தாண்டு ஃப்ரீயா தராங்க. நாளை சப்பரத்துக்கும் வந்து காட்டணும் தானே, அதெல்லாம் மிச்சம். அந்த ரோட்டை விட்டுட்டு போறேன். நாளை சப்பரத்துக்கு வெயிட் பண்ணி பாருங்க, வந்து காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு காட்டியாச்சு. இனி இருந்துட்டு என்னுடைய வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். அதால நாளைக்கு போய் சப்பர திருவிழாவுக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வீட்டுக்கு வருவேன். தவறாக பாருங்க. மற்றது புதுசாக இந்த சேனலுக்கு யாராவது வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னு நல்ல கமெண்ட் பண்ணுங்க, பேட் கமெண்ட் பண்ணாங்க. அப்படியே மிச்சத்தை நாளைக்கு தொடர்றேன். அந்த எல்லாம் நாளைக்கு தொடர்றேன். பாய்.